ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு கேரளா ஸ்பெஷல் அவியல் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் கேரட்டை நீளமாக நறுக்கி போட்டுக்கோங்க. அது கூடவே பீன்ஸையும் நறுக்கி போட்டுட்டு வாழைக்காயும் நீளமாக நறுக்கி போட்டுக்கோங்க. நான் இதில் வாழைக்காய் போடலை, தேவைப்படுறவங்க வாழைக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே உருளைக்கிழங்கையும் நீளமாக நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு முருங்கைக்காய் போட்டுக்கோங்க. போட்டு அது கூடவே பட்டாணி போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவைப்படுறவங்க சோயாபீன்ஸ், பட்டர் பீன்ஸ் எதுனாலும் அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ற சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் நம்ம தேங்காயை சின்னதாக நறுக்கி ஜாரில் போட்டு அது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகா போடுங்க. பச்சை மிளகா தான் இதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச மிளகா போட்டுறாதீங்க. ஆனால் பச்சை மிளகா டேஸ்ட்டு தான் இது சூப்பராகவே இருக்கும். அதனால் பச்சை மிளகாவையும் தேங்காவையும் நல்லா அரைச்சி இதில் ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுங்க. 5-6 விசில் நல்லா வேக வச்சு அதை எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் அதில் நீங்கள் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது டேஸ்ட்டே தேங்காய் எண்ணெய் தான், மற்ற எண்ணெய் ஊற்றாதீங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் அவியல் டேஸ்ட் அப்படியே இருக்கும். அது கூடவே தயிர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சு அது நல்லா திக்காக வர்ற வரைக்கும் கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்கன்னா இந்த டிஷ் ரெடி ஆகிடும்.